ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெமோ ரிவ்யூ. எகிப்ட் பிரமிட்ஸ்னு சொல்லும் போதே மிஸ்டி தான் நம்ம மைண்டில் வரும். ஆனால் ரீசெண்டாக ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி நடந்திருக்கு. எகிப்டில் சயின்டிஸ்ட் ஒரு புது மம்மியை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதில் தெரியுமா? ஒரு பழமையான பிரமிட் பேஸில். ஸோ இது நார்மலான ஒரு மம்மி இல்லை, இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4000 வருஷம் பழமையான ஒரு மம்மின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த மம்மி? ஒரு கிங்கா இல்லைனா ஒரு குயினா? இதில் என்ன சீக்ரெட் இருக்குது? இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 இயர் எண்டில் எகிப்டில் இருக்கிற சக்காரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி நடக்குது. அப்போது பிரமிட் பேஸ் ஏரியாவில் ஒரு சீக்ரெட்டான டனலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டனலை ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு ஷாக்கிங்கான டிஸ்கவரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பழமையான சீல் பண்ணப்பட்ட கல்லறை. சீல் பண்ணப்பட்ட கல்லறைனா ரொம்ப வருஷங்களாக, அதாவது ரொம்ப நூற்றாண்டுகளாக டச் பண்ணாமல் இருக்கிற ஒரு அடக்க அறைன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே இருந்தது ஒரு கம்ப்ளீட்டாக அன்டச் மம்மி. அதாவது இந்த பொடி 4300 வருஷங்களாக டச் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட ஸ்டேட்டில் இருந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸோட எஸ்டிமேட் என்னென்னா, இந்த மம்மி 5வது இல்லாத 6வது ராஜ வம்சம் டைமில் இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி. இது பழமையான எகிப்ட் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பழைய டைமில் இருக்கும். அதாவது டுட்டகாமுனுக்கு முன்னாடி இருந்த ஒரு கிங்காக இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அண்ட் இதோட அதை விட ஷாக்கிங் பார்ட் என்னென்னா, இந்த மம்மி கோல்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஃபுல் பாடியுமே கோல்டன் ஃபாயிலில் ரெப் பண்ணப்பட்டிருக்கு. யூஸ்வலி மம்மியை கோல்டு ரெப் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹை ஸ்டேட்டஸில் உள்ள மக்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதாவது ராஜா ராணி அப்படி இல்லைன்னா மத குருவாக தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பர்சன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மம்மி யாருன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இது ஒரு பிரபுவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய பதவியில் இருந்த மத குருவாக இருக்கலாம்னு சொல்லி. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா மம்மியோட பக்கத்தில் எழுதியிருக்கு. அவரோட பேர் என்னென்னா ஹெக்கஷெப்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நேமை பழமையான எகிப்ட் ரெக்கார்ட்ஸில் பார்க்குறது. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா எகிப்ட் கிங்ஸ் பற்றின தான் ரொம்ப ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. அவங்களோட லைஃப், டெத், பவர் இது எல்லாமே டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஆனால் காமனான பெரிய பதவியில் இருக்கிற ஒஃபிஷியல்ஸை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த ஹெக்கஷெப்ஸ் மம்மி கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரியாக இருக்குது. அண்ட் அதை விட மோஸ்ட் ஷாக்கிங் பார்ட் என்னென்னா, இந்த மம்மி பர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் ஆகியிருக்கு. இந்த மம்மியோட டீத், ஸ்கெலட்டன் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பழுதடையாமல் அப்படியே இருந்திருக்கு. அதுவும் 4300 வருஷங்களாக கிரவுண்டில் இருந்துமே இது பழுதடையாமல் அப்படியே இருந்திருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, பழமையான எகிப்டில் யூஸ் பண்ண எம்பல்மிங் மெத்தட், அதாவது டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இந்த மம்மி பிரமிட்டோட மேலே இருக்கல, பிரமிட்டோட கீழே பேஸில் இருந்திருக்கு. சாதாரணமாக ராஜா ராணியோட கல்லறையை பிரமிட் உள்ள இல்லைன்னா அழகான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கும். ஆனால் இந்த மம்மி சீக்ரெட்டாக பிரமிடோட பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மறைக்கப்பட்ட இடத்துல வச்சுருந்தாங்க. இதை பார்த்து சயின்டிஸ்ட் இப்போ யோசிக்கிறாங்க, சக்காரா ஏரியாவில் இப்படி மறந்து போன பல கல்லறைகள் இன்னும் இருக்கலாம்னு சொல்லி. இந்த மம்மியை கண்டுபிடிச்ச இடத்துக்கு பக்கத்தில் 20க்கும் மேற்பட்ட பரியர் ஷெஃப்ட் இருந்திருக்கு. அதுவும் 60 ஃபீட்டு கீழே வர டெப்த்தில் இருந்திருக்கு. அண்டர் கிரவுண்டு கீழே சுற்றி போகிற வழிகள் மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த சயின்டிஸ்ட்டுக்கு இதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி புரியாமல் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரியாக இது இருந்திருக்கு. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மம்மியோட பொடி மேலே கோல்ட் கோட்டிங் இருந்திருக்கு. கோல்ட்னா பழமையான எகிப்ட் மக்களுக்கு என்ன அர்த்தம்னா, வெல்த், ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்மோர்டலிட்டி. அதாவது எப்பயுமே வாழக்கூடிய ஒரு பொடி. இந்த பொடிக்கு மரணமே வராதுன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு வச்சுருந்துச்சுன்னா இந்த மம்மி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த மம்மியோட கலர் இருக்கிற சுவர்களில் பார்த்தீங்கன்னா கார்விங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. கோட்ஸ் இமேஜஸ், ரிச்சுவல் சீன்ஸ், சீக்ரெட் சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு கோடட் லாங்குவேஜ் மாதிரி இருந்திருக்கு. இதை டிகோட் பண்ணினா அவங்களோட சீக்ரெட் பிலீஃப்ஸ், மிஸ்ட்ரி ரிச்சுவல்ஸ், ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் எல்லாம் நமக்கு புரியும். சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த கல்லறை கொடுக்குற க்ளூஸில் இருந்து புது டிஸ்கவரிஸ் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எகிப்ட் ஆர்கியாலஜிக்கு ஒரு மைல்ஸ்டோனாக இந்த டிஸ்கவரி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக சயின்டிஸ்ட்
ஃபுல்லாக சீல் பண்ணப்பட்ட ஒரு மம்மியை டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுவும் 4000 வருஷம் பழமையான மம்மி. அந்த மம்மிக்குள்ளே அவரோட லைஃப் பற்றின புது க்ளூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. பிரமிட் அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரி சீக்ரெட் ஜோன்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை மாதிரி டிஸ்கவரிஸ் எல்லாம் பாஸ்டில் ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கோல்டு மம்மியோட டிஸ்கவரி எல்லாரையுமே ஆச்சரியத்துக்கு உட்படுத்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.